Hi dear subscribers, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆயிக்கோங்க. ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு இல்லை கார்ட்போர்டில் கிராஃப்ட் போட்டு. அதனால் இன்றைக்கி வந்து நம்ம கார்ட்போர்டில் ஒரு ஆர்கனைசர் பண்ண போகிறோம். அந்த ஆர்கனைசர் எப்படி பண்ண போகிறோன்னா, ஒரு ஆப்பிள் ஷேப்பில் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு ஃபஸ்ட் வந்து இந்த மாதிரி பெரிய கார்ட்போர்டு ஒன்று எடுத்துகிட்டு அதில் வந்து நான் ஆப்பிள் ஷேப் வரைகிறேன். பெரிய ஆப்பிள் ஒன்று வரைகிறேன். சின்னதாக இருந்துச்சுன்னா ட்ராயிங் கொஞ்சம் ஈஸியாக பண்ணிவிடுவேன். இந்த மாதிரி பெரிய ட்ராயிங் அவ்வளோ வராது, இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஆப்பிள் மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே நான் உங்களுக்கு மார்க்கர் பெனில் வரைஞ்சி காமிக்கிறேன், கொஞ்சம் டார்க்காக தெரியணுன்றதுக்காக. நம்ம கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டார்க்காக தெரியும் அப்படின்றதுக்காக மார்க்கர் பெனில் மேலே வரைஞ்சிக்கிறேன். கொஞ்சம் பெருசு தான் இது, நல்லா பெருசாக தான் நான் வந்து வரைஞ்சிருக்கேன். ரொம்ப சின்ன ஆப்பிள்லாம் கிடையாது. ஓகே, இப்போ வரைஞ்சாச்சு. இதை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஆப்பிள் ஷேப் தான் வரையணும்னு கிடையாது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஹார்ட் ஷேப் வரைஞ்சிக்கலாம். அது இல்லைனா வந்து சும்மா கட்டமாக ஒரு ஆர்கனைசர் மாதிரி பண்ணுறதா கூட பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக ஆப்பிள் ஷேப்பில் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இப்போ கட் பண்ணியாச்சு. அடுத்து இன்னொரு 2 கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 6 சென்டிமீட்டர், அதாவது அகலம் வந்து எனக்கு 6 சென்டிமீட்டர் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் 7 சென்டிமீட்டர் நினைக்கிறேன், சாரி 7 சென்டிமீட்டர் வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து கோடு போட்டுக்கிறேன். அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த மாதிரி கட் பண்ணுறேன் இல்லையா, இந்த மாதிரி ஒரு 3-4 பீஸ் கிட்ட தேவைப்படும். அதே மெஷர்மெண்ட்டாக வச்சு ஒரு 3 பீஸ் கிட்ட கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா அந்த பீஸை நல்லா இப்போ நான் மடக்கிற மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. நம்ம இது எதுக்காக கட் பண்ணியிருக்கோம்னா, இந்த ஆப்பிளுக்கு வெளியே வச்சு நம்ம ஒட்டணும், அப்படியே அவுட்லைனில் வச்சு ஒட்டணும். அதுக்கு வந்து நல்லா அது வந்து நம்ம வளைச்சா வளைகிற மாதிரி இருக்கணும், அப்போ தான் வந்து ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டே வந்து நல்லா அப்படி மடக்கி வச்சுக்கலாம். ஓகேவா, இதே மாதிரியே மிச்சம் இருக்கிற 2 பீஸையும் மடக்கி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து 3த்தையும் மடக்கிட்டேன். அதுக்கப்புறமா அந்த ஆப்பிளுக்கு மேலே நான் சொன்ன மாதிரி ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஹார்ட் க்ளூ நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கார்ட்போர்டுக்கு கீழே வந்து இந்த மாதிரி ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஆப்பிளோட வெளி சைடு வந்து ஒட்டிக்கோங்க. இதுக்கு வந்து ஹார்ட் க்ளூ தான் செட் ஆகும் இந்த கிராஃப்ட்டுக்கு. ஹார்ட் க்ளூ இருந்துச்சுன்னா தான் நீங்கள் சீக்கிரமாக வேலை முடிக்க முடியும். நீங்கள் ஃபெவிகால் இருந்துச்சுன்னா கூட பண்ணலாம், ஆனால் ரொம்ப லேட் ஆகும், டக்குன்னு காயாது. அதனால தான் ஹார்ட் க்ளூ இருந்துச்சுன்னா இந்த கிராஃப்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு சைடு இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன்னா, இதே மாதிரியே 3 பீஸும் தனித்தனி விட்டால் நம்ம வந்து ஒன்றா ஜாயின் பண்ணி ஒட்டணும். இப்போ அடுத்து ஒரு பீஸ் எடுத்து அதே மாதிரி ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி அதை சுற்றி ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி இன்னொரு பீஸையும் எடுத்து சேர்த்த மாதிரி வச்சு ஒட்டிக்கோங்க. அப்போ ஃபுல்லாக கவர் ஆகிடும். ஓகே, அதே மாதிரி அகலம் 6 சென்டிமீட்டர் தான் கிடையாது. உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் பெருசாக கூட அந்த அகலத்தை மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணிவிட்டு ஒட்டியாச்சு. நம்ம விட்டு அங்கங்கே ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துலலாம் கேப்பாக இருக்கும். இந்த மாதிரி அதையுமே சேர்த்து ஒட்டுறதுக்காக அந்த 2 இடத்துலையும் நடுவில் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி நான் ஒட்டிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு 3 இடத்துல கேப் இருக்கும், அந்த 3 இடத்துலையும் வந்து இந்த மாதிரி ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான், ஒட்டியாச்சு. இப்போ வந்து பேக் சைடு திருப்பி போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக அதே ஹார்ட் க்ளூவை அதை சுற்றி அந்த பேக் சைடு திருப்பி அந்த நம்ம ஒட்டினோம்ல அந்த கார்ட்போர்டை சுற்றி நான் இந்த மாதிரி ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுக்காக தான். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னொரு கார்ட்போர்டு எடுத்துகிட்டு அதையுமே வந்து இந்த மாதிரி 6 சென்டிமீட்டரில் ஒரு 3 பீஸ் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, நான் 3 பீஸ் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த ஆப்பிளில் வந்து 2 பாதியாக கோடு போடணும். 2 பீஸ் அப்படியே பாதியாக வந்து நம்ம மெஷர் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த 2 பீஸை பாதியாக போட்டோம்ல, அதுக்கு மேலே ஒரு பீஸை பாதியாக பிரிச்சுருங்க. அப்புறம் கீழே ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இது எதுக்காக வரைஞ்சி வச்சுருக்கோம்னா, அதுக்கு மேலெலாம் இந்த மாதிரி கார்ட்போர்டு எடுத்து ஒட்ட போகிறோம், அதுக்காக தான். ஓகே, நான் இப்போ எங்கெல்லாம் லைன் போட்டிருக்கணும் அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கார்ட்போர்டு எடுத்து வச்சு பார்த்துட்டு கரெக்டாக அந்த ஆப்பிளுக்கு ஜாயிண்டாக இருக்கிற மாதிரி அந்த அளவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம அந்த கோடு போட்ட இடத்துல இந்த மாதிரி அந்த கார்ட்போர்டை வச்சு இன்செர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் வந்து அழகாக நம்ம கோடு போட்ட இடத்துக்கு மட்டும் தனியாக சின்ன கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பீஸஸை கரெக்டாக அந்தந்த இடத்துல வந்து ஒட்டிடுங்க ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி. ஓகே, கரெக்டாக நம்ம எங்கே லைன் போட்டிருக்கோமோ அங்கே நீங்கள் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டினீங்கனாலும் போதும் தான், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம முன்னாடியே வந்து லைன் பண்ணி ட்ராயிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படியே நம்ம சும்மா ஒட்டும் போது கொஞ்சம் அளவு தெரியாது, அதுக்காக சொன்னேன். இப்போது கீழே இருக்கிற லைன் போட்டேன்ல அந்த இடத்துலையும் இதே மாதிரி ஹார்ட் க்ளூ பீஸ் பண்ணி சென்டரில் இருக்கிற பீஸை ஒட்டிக்கிறேன். அதே மாதிரி அதோட சைட்லேயும் ஒட்டிக்கோங்க. சரியா, மேலே மட்டும் ஒட்டினீங்கன்னா பத்தாது, 2 சைட்லேயும் நீங்கள் ஒட்டும் போது தான் இன்னும் நல்லா கவர் ஆகும். அதுக்காக அதோட 2 சைட்லேயும் இந்த மாதிரி ஹார்ட் க்ளூ நல்லா பேஸ்ட் பண்ணி விட்டுடுங்க. இல்லைனா அப்படியே வந்து கீழே விழுந்துடுற மாதிரி ஆகிடும், அதுக்காக தான் சொல்கிறேன். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா, அதுக்காக. ஓகே, இப்போ ரைட் சைடும் ஒட்டியாச்சு, லெஃப்ட் சைடும் ஒட்டியாச்சு. அடுத்து வந்து கீழே ஒரு கார்ட்போர்டுக்காக நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதையும் எடுத்து கீழே வந்து ஒட்டிக்கோங்க. அதேமாதிரி அப்படி தான் சைடு பீஸ்லேயும் சேர்த்து வச்சு ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. ஓகே, இப்போ அவ்வளோதான், ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது முக்கால்வாசி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் இதுக்கு வேலை இருக்குது.
மேலே வந்து இலை அதுக்கப்புறம் அதோட காம்புலாம் வைக்கணும்ல, அதுக்காக நான் இப்போ வந்து அதே மாதிரியே சும்மா லைட்டாக ஒரு காம்பு மாதிரி வரைகிறேன். கொஞ்சம் பட்டையாக இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஓகே, ஏன்னா கார்ட்போர்ட் அப்படின்றனால நம்ம கட் பண்ணணும்னா நிற்கணும், அதுக்காக தான். இப்போ வந்து ஒரு இலையும் வந்து சேர்த்து வரைஞ்சிக்கிறேன். இப்போ நான் ரெண்டுமே அந்த ஆப்பிள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பெருசாக நான் வந்து வரைஞ்சிருக்கேன். ஓகே, அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு லாஸ்ட்டாக ஃபினிஷிங்கில் ஒட்டுற மாதிரி வரும். அதுக்காக இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு காம்பு, அதுக்கப்புறம் ஒரு இலை. ஓகே, இலை வரைகிறதுலாம் ரொம்ப ஈஸி தான், சிம்பிளாக வரைஞ்சிக்கலாம். ஓகே, வரைஞ்சாச்சு. இப்போ வந்து அது அப்படியே இருக்கட்டும். அந்த வரைஞ்சி கட் பண்ணி எடுத்தாச்சுல, இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி இன்னொரு வேலை இருக்குது நம்மளுக்கு, அதையுமே வந்து பண்ணிடலாம். கலர் பண்ணுறது தான். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆப்பிளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கலர் பண்ணிடலாம். ஆப்பிளுக்கு வந்து நான் ஒரு ரெட் கலர் எடுத்திருக்கேன். இது வந்து பிங்க் கலர்னு சொல்லி கேட்டதுக்கு இந்த கலர் கொடுத்தாங்க, அதுதான் நம்ம வந்து இப்போ பண்ண போகிறோம். ஓகே, அந்த கலரில் கொஞ்சம் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எப்படியும் நிறைய பெயிண்ட்டு தான் ஆகும்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து பெரிய ஆப்பிளில் எல்லாத்துக்கும் பெயிண்ட் பண்ணணும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பெயிண்ட் எடுத்துக்கோங்க. அப்புறம் அதில் வந்து கொஞ்சம் தண்ணி கலந்துக்கோங்க. நல்லா வந்து டார்க்னஸாக தான் இருந்துச்சு இந்த பெயிண்ட்டு, நல்ல திக்னஸாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே கலந்துக்கலாம்னு தோணுச்சு, அதனால தான் கலந்தேன். லாஸ்ட்டாக ஃபினிஷிங்குமே நல்லா தான் இருந்துச்சு, ரொம்ப வந்து தண்ணி மாதிரிலாம் ஆகலை. இதை நம்ம ரொம்ப தண்ணி கலந்துட்டோம் அப்படின்னா நமக்கு கார்ட்போர்டில் பண்ணுறனால ஊறி போகிற மாதிரி ஆகிடும். அதனால் பார்த்துக்கோங்க, கொஞ்சமாக வந்து தண்ணி கலந்துக்கோங்க. அதே மாதிரி பெயிண்ட்டோட கலரும் நல்லா லுக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிறேன் அந்த ஆப்பிளுக்கு ஃபுல்லாக. ஓகே, இந்த பெயிண்ட்டே பத்தாது எனக்கு, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பெயிண்ட் எடுத்து சேர்த்து வச்சு நான் ஃபுல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுவேன். ஓகே, இப்போ நான் பாதி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் பெயிண்ட் எடுத்து அடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெயிண்ட் எடுத்து ஃபுல்லாக ஒரு இடம் கூட விடாமல் எல்லா இடத்துலையும் கவர் பண்ணிட்டேன். இருந்தாலுமே எனக்கு வந்து இது ஒரு ரெட் கலர் ஃபினிஷிங் தரல அப்படின்றதுக்காக கொஞ்சமாக சின்ன பாட்டில் இருக்கும்ல 20 ரூபாய், அந்த அக்ரிலிக் பெயிண்டில் எடுத்து மேலே கொஞ்சம் லைட்டாக தீட்டி விட்டுட்டேன். இப்போ வந்து நல்லா ஃபுல்லாக ஃபினிஷிங் ஆன மாதிரி இருந்துச்சு, நல்லா வழுவலுன்னு ஒரு லுக் இருந்துச்சு, பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ வந்து இது கொஞ்சம் நேரம் காய வச்சுருங்க, இன்னும் காயலை, இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு காய வச்சுருங்க. ஓகே, அடுத்து வந்து நம்ம அந்த காம்பும் இலையும் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதுக்கு வந்து கலர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே அது காஞ்சிரட்டும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு க்ரீன் கலர் எடுத்துகிட்டு நான் அந்த லீஃப்க்கு ஃபுல்லாக அடிச்சுக்கிறேன். லீஃப்னாலே பொதுவாக காமனாக க்ரீன் கலர் தான் நம்ம பண்ணுவோம், அதுக்காக க்ரீன் கலர் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இந்த காம்புக்கு ஒரு ப்ரௌன் கலர் பண்ணிக்கிறேன். ஓகே, ப்ரௌன் கலர் எடுத்து கொஞ்சமாக அதில் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி கலக்காமல் அடிச்சுக்கோங்க. ஓகேவா, இதுக்கு கொஞ்சம் தானே பெயிண்ட் ஆகும், அதனால கொஞ்சம் தண்ணி கலக்காமல் அடிச்சுக்கோங்க. ஓகே, அடித்தாச்சு. அடுத்து வந்து ஒரு ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். அந்த ஒயிட் கலர் பெயிண்ட்டை வந்து இந்த ஆப்பிளோட வெளியில் சைடு வந்து அடிச்சுக்கலாம். வெளியில் சைடு வந்து கார்ட்போர்டு மாதிரி இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ லுக்காக இருக்காது. அதனால் கொஞ்சம் ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்து ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணி விட்றேன். இதுக்குமே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து கலந்து தான் நான் வந்து ஃபுல்லாக அடித்தேன், இல்லைனா நம்மளுக்கு பெயிண்ட் பார்த்தாது, நிறைய செலவாகும். தண்ணி கலந்தாலுமே நல்லா டார்க்னஸாக தான் இருந்துச்சு இந்த பெயிண்ட்டு, அதனால தான் தண்ணி கலந்து அடிச்சிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக அடித்தாச்சு. இதையுமே வந்து கொஞ்சம் நேரத்துக்கு காய வச்சுருங்க. அதுக்குள்ளே ஒரு வேலை பண்ணிடலாம். இந்த லீஃபுக்கு வந்து கொஞ்சம் ப்ளைனாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் ஒரு எல்லோ கலர் எடுத்து அந்த லீஃபில் இருக்கும்ல டெக்ஸ்சர் அதெல்லாம் கொஞ்சம் வரைஞ்சி விட்டேன். இது வந்து ஆப்ஷனல் தான், பார்க்குறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அழகாக இருக்கும் ஃபினிஷிங் அப்படின்றதுக்காக வரைஞ்சது தான். ஓகே, இப்போது ஃபுல்லாக வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறமா அந்த இலையையும் அந்த காம்பையும் சேர்த்து வச்சு நம்ம ஒட்டணும். அதுக்கு இந்த மாதிரி அந்த இலையில நான் கட் பண்ணும் போதே முன்னாடியே கொஞ்சம் சின்ன பீஸ் விட்டுட்டு தான் கட் பண்ணேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துல வந்து நான் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த காம்போட பேக் சைடில் திருப்பி வச்சு நம்ம இப்படி ஒட்டிக்கலாம். அதில் பின்னாடி வந்து அந்த இலை இருக்கிற மாதிரி நம்ம ஒட்டிக்கணும். ஓகேவா, இப்போ ஒட்டியாச்சு. அடுத்து நம்ம இன்னொரு வேலை பண்ணணும். இந்த மாதிரி கூலிங் பேப்பர் இருக்குல்ல, அது கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதை எடுத்துகிட்டு அதில் ஒரு க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். என்ன கலர் உங்களுக்கு வந்து அந்த ரெட் கலருக்கு மேட்சிங்காக இருக்குன்னு தோணுதோ அதை எடுத்துக்கோங்க. என்கிட்ட இருந்த கலர்ஸில் இதுதான் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு, அதனால் அதை எடுத்து அந்த கார்ட்போர்டில் நம்ம கட் பண்ணி ஒட்டியிருக்கோம்ல, அது சின்ன சின்ன ஹோல்ஸாக தெரியுதுல்ல, அந்த இடத்துல வந்து இதை வந்து ஒட்டியிருக்கேன். ஓகே, தெரியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ இதே மாதிரி இந்த ஆப்பிள் ஃபுல்லாக உங்களுக்கு நான் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். அதோட வெளியில் அவுட்லைன் சைடும் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காமிக்கிறேன். இப்போ அவுட் சைடும் கவர் பண்ணியாச்சு. இப்போ பார்க்குறதுக்கு ஃபுல்லாக ஃபினிஷிங் ஆகிடுச்சு. இதே அந்த ஹோல்ஸ் தெரிஞ்சிட்டே இருந்துச்சுன்னா அவ்வளோ நல்லா இருந்திருக்காது, அதுக்காக தான் இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெளியில் அடித்தோம்ல ஒயிட் கலரில், அது வந்து அப்படியே ப்ளைனாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்காக ஒரு பிங்க் கலர், டார்க் பிங்க் கலர் எடுத்துகிட்டு ஒரு சின்ன பட்ஸ் யூஸ் பண்ணி அது வெளியே இருக்கிற அந்த பீஸ் ஃபுல்லாக வந்து சின்ன சின்னதாக ட்ராப் வச்சுருக்கேன். ஓகே, அது பண்ணிட்ட பிறகு கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். அடுத்து வந்து இன்னொரு வேலை இருக்குல்ல, அந்த இலையும் அப்புறம் அந்த காம்பும் சேர்த்து வச்சு இதுக்கு மேலே ஒட்டணும். இது ஒட்டிட்ட பிறகு தான் ஃபினிஷிங் வந்து கரெக்டாக முடியும், அழகாக இருக்கும் ஆப்பிள் மாதிரி. அதுக்காக அதையும் சேர்த்து வச்சு இப்போ ஒட்டிடலாம். ஓகே, அதை எடுத்து வச்சு மேலே வச்சுக்கோங்க, ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. இது வந்து அப்படியே நிற்காது, அதுக்காக நம்ம வந்து இன்னொரு வேலை செய்யணும். ஒரு சின்ன கார்ட்போர்டு பீஸில் 2 பீஸ் கட் பண்ணி வச்சு அதோட பேக் சைடில் வந்து ஒட்டணும்.
இந்த மாதிரி ஒரு நீளமாக ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை அந்த கீழே இருக்கிற கார்ட்போர்டுக்கும் அந்த காம்புக்கும் சேர்த்த மாதிரி வச்சு ஒட்டிக்கோங்க. அப்போ இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். அதே மாதிரி அந்த இலையிலையும் ஒரு சின்ன கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ அது விழுகிறதுக்கு சான்ஸே இருக்காது. நல்லா ஒட்டியாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்மளோட ஆப்பிள் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலி இது ஆப்பிள் கிடையாது, ஒரு ஆர்கனைசர் தான். நம்ம ஆப்பிள்னு சொல்லிகிட்டே இருந்துட்டோம் இல்லையா இந்த கிராஃப்ட் ஃபுல்லாக. ஒரு ஆர்கனைசரை இந்த ஆப்பிள் மாடலில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்ன்றதுக்காக நான் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குமோ, அதாவது ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் பண்ணலாம், ஆர் ஒரு ரவுண்டு ஷேப்பில் கூட பண்ணலாம், இல்லைனா ஒரு பியானோ மாதிரி பண்ணலாம். அது உங்களோட இஷ்டம் தான். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆப்பிள் மாதிரி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஆப்பிள் மாதிரி பண்ணுறது கொஞ்சம் சிம்பிளான வேலையும் கூட, மற்றதெல்லாம் பண்ணுறத விட. அதேமாதிரி ஹார்ட் மாதிரி பண்ணுறதுமே கொஞ்சம் சிம்பிளான வேலை தான். அவ்வளோதான். இப்போ இதை நான் வாலில் டபுள் சைட் ஸ்டிக்கர் டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் நிற்கும். நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கணுன்னா நிறைய டபுள் சைஸ் டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. சரியா? நானுமே ஒரு 5-6 பீஸ் கிட்ட எடுத்து ஒட்டியிருக்கேன். இதுவே நல்லா தாங்கும். நம்ம வெயிட் கம்மியான பொருள்லாம் வச்சோன்னா நல்லா தாங்கும். இப்போ நான் அதில் கொஞ்சம் பொருள்லாம் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, பவுடர், எண்ணெய் அந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப அழகான ஆர்கனைசர்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய்.